நான் அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டு போயிடுறேன். உன்னால பினான்சியல் சப்போர்ட்டும் இல்ல, உனக்கு வந்துட்டு எந்த சப்போர்ட்டும் இல்லன்னு தெரியுது, சமூகம் உன்னை தப்பா பேசணும்னு தெரியுது. அப்ப ஏமா அந்த லைஃப விட்டு வெளியே வந்தேன்னு கேட்டாரு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? செத்துடலாமா சொல்லுங்க, செத்துடலாமாண்ணா? அவன் கூட போயிட்டு இல்லன்னா ஒண்ணு பண்ணலாம், நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தி கூட இருந்து பாத்துக்கிட்டு இருந்துடலாம். இல்ல அவங்க அப்பா அம்மா நாத்தனார் ரங்கையார் எல்லாம் பண்ற எல்லாத்தையும் நம்ம பாத்துட்டு அமைதியா இருந்துடலாம். ஒண்ணு நடப்பணமா இருக்கணும், இல்ல செத்துடணும். என்ன பண்ணலாம்? வெளியே வந்துதானே ஆகணும். உங்களை அவங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னா நான் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை கேட்டேன், பாப்பா வச்சுட்டு கோவிட்ல டியூட்டி வந்துருச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை கேட்டேன். நான் உண்மையை சொல்லி வேலை கேட்டேன். எல்லாரும் மாதிரி ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லல, உண்மையை சொல்லி வேலை கேட்டேன். ஹஸ்பண்ட் இல்லைங்க, குழந்தை இருக்கு, 15 நாள் குழந்தை, சிசரின் பண்ணிருக்கு, கோவிட்ல டியூட்டி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி முடிஞ்சிருச்சு. நான் போய் இன்னொரு ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், வந்து சம்பளம் பத்தல, அந்த போய் வேலை கேட்டேன். அந்த டாக்டர் என்ன சொல்லிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்கன்னா? இந்த இடத்துல சொல்றேன், மா உனக்கு நான் 40,000 ரூபாய் சம்பளம் தரேன், நைட் டியூட்டி மட்டும்தான், எனக்கு பியாவா வேலை பார்க்கணும், எல்லாமாவும் வேலை பார்க்கணும். 3 நாள் டியூட்டி போனேன், 4வது நாள் கை வச்சான், 5வது நாள் அடிச்சுட்டு. இந்த மாதிரி நிலைமையிற்கு பொண்ணு வேலை கேட்டு வந்தா அவ வறுமையை பாருங்க, படுக்கணும்னு நினைக்காதீங்க. பொண்ணை பெற்றவங்களுக்கு ஒண்ணு தான் சொல்றேன், உங்க பொண்ணை பார்த்துக்க வக்கு இல்லாதவன்ட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. நான் சொன்னது பணக்கார பையனுக்கு கொடுங்கன்னு சொல்லல, நல்ல குணம் இருக்கிற பையனை பார்த்து கொடுங்க.